ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் 8வது அத்தியாயம் குந்தி மகாராணியின் தெய்வீக பிரார்த்தனைகள் மற்றும் பரீட்சித் காப்பாற்றப்படுதல். ஸ்லோகம் 14 பிரபு. 14. ஓகே. अन्तस्तः सर्वभूतानाम् आत्मा योगेश्वरो हरिः स्वमायया वृणोद्गर्भं वैरात्या कुरुतन्तवे. अन्तस्तः सर्वभूतानाम् आत्मा योगेश्वरो हरिः स्वमायया वृणोद्गर्भं वैराट्या कुरुतन्तवे. अन्तस्तः सर्वभूतानाम् आत्मयोगेश्वरो हरिः स्वमायया वृणोद् गर्भं वैराट्या कुरुतन्तवे. यस श्लोकं यारा वासिकलाम. கிருஷ்ண பிரபு நமஸ்காரம். ஹரே கிருஷ்ண. பதம் 14. அந்தஸ்த சர்வபூதானாம் ஆத்மா யோகேஸ்வரோ ஹரிஹி ஸ்வமாயயா விருணோத்கர்பம் வைராட்யா குரு தந்தவே. ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. நமஸ்காரம் பிரபு. பதம் 14. அந்தஸ்த சர்வபூதானாம் ஆத்ம யோகேஸ்வரோ ஹரிஹி ஸ்வமாயயா விருணோத்கர்பம் வைராட்யா குரு தந்தவே. ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. हरे कृष्ण. हरे कृष्ण. यस माताजी पढ़िए माताजी. प्रभु पढ़िए प्रभु. पढ़िए माता जी. यस प्रभु. अंधस्थ सर्वभूतानाम् आत्मा योगेश्वरो हरिः स्वमायया वृणोत्कर्पं वैराट्या कुरु नन्दवे. थैंक यू प्रभु. हरे कृष्ण. हरे कृष्णा. पदम 14. अंतस्थ सर्वभूतानाम् आत्मा योगेश्वरो हरिः मायावृणोत्कर्पं वैराट्य गुरु तंदवे. हरे कृष्णा. हरे कृष्ण. ओके. वार्तिक वार्ते अर्थम. हरे कृष्ण प्रभु. पढ़िए माताजी. हरे कृष्ण प्रभु. दंडवत प्रणाम प्रभु. அந்தஸ்த உள்ளே இருப்பதால் சர்வ எல்லா பூத்தானாம் ஜீவராசிகளின் ஆத்மா யோக ஈஸ்வர எல்லா யோக சக்திகளுக்கும் இறைவனான ஹரி பரமபுருஷர் ஸ்வமாயையா சுயசக்தியினால் ஆவ்ருணோத் மூடினார் கர்ப்பத்தை வைராட்யா உத்தராவின் குரு தந்தவே குரு மகாராஜனின் சந்ததிக்காக. மொழிபெயர்ப்பு. பரம யோக சக்திகளுக்கும் இறைவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கிறார். அவ்வாறாக குரு வம்சத்தின் சந்ததியை காப்பாற்றுவதற்காக தமது சுய சக்தியினால் அவர் உத்தரையின் கர்ப்பத்தை மூடிவிட்டார். பொருளுரை. பரமயோகியான பகவானால் அவரது விரிவங்கமாகிய பரமாத்ம அம்சத்தினால் ஒரே நேரத்தில் அனைவரது இதயத்திலும் மட்டுமல்லாமல் உடலுக்குள்ளும் வசிக்கிறார். ஆகவே உத்தராவின் உடலுக்குள் இருந்து கொண்டே குரு மகாராஜனின் சந்ததியான பரீட்சித் மகாராஜனை காப்பாற்றுவதற்காக உத்தராவின் கர்ப்பத்தை பகவான் மூடிவிட்டார். பாண்டு மகாராஜனும் கூட குரு வம்சத்தில் பிறந்தவரேயாவார். திருதராஷ்டிரர் மகன்கள் மற்றும் பாண்டுவின் மகன்கள் ஆகிய இருவருமே குரு மகாராஜனின் அதே வம்சத்தை சேர்ந்தவர்களே ஆவர். ஆகவே அவ்விருவருமே பொதுவாக குருக்கள் என்றே அழைக்கப்பட்டனர். ஆனால் அவ்விரு குடும்பங்களுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட பொழுது திருதராஷ்டிரரின் மகன்கள் குருக்கள் என்றும் பாண்டுவின் மகன்கள் பாண்டவர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர்.
திருதராசுரனின் மகன்கள் மற்றும் பேரன்கள் ஆகிய அனைவரும் குருக்ஷேத்திர போரில் கொல்லப்பட்டனர் என்பதால் அந்த வம்சத்தின் கடைசி மகன் குருக்களின் மகன் என்றே அழைக்கப்பட்டார். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण। ओम अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम्। परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं वन्देऽहं श्रीगुरुं श्रीयतापदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं सागरजातं सगन रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधा कृष्ण पदान् सगन ललिता श्रीविशाखान्वितांश्च। नमो विष्णुपदय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिने नामिने। नमो विष्णुपादाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिने नामिने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। अंतस्थ सर्वभूतानां आत्मयोगेश्वरो हरिः स्वमायावृणोद्गर्भं वैराट्याकुरुतन्तवे। महारानी उत्तर परीक्षित महाराजोட அம்மா. பரீட்சித் மகாராஜ் பறக்கல, இன்னும் கர்ப்பத்துல இருக்காங்க. அவங்க பகவான் கிருஷ்ணர் அணுகி, என்னுடைய கர்ப்பம் கலைய போறது போல எனக்கு தெரியுது கிருஷ்ணா, தயவு செஞ்சு இந்த கர்ப்பத்துக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறார். கிருஷ்ணர் புரிந்து கொள்கிறார் என்ன நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு. அஸ்வத்தாமன் ஏற்கனவே நிறைய தவறுகள் செஞ்சிட்டான், ஆரம்பத்துல இருந்தே தவறு. கௌரவர்களோட சேர்ந்துட்டான். அதற்கப்புறம் கௌரவர்களுடைய கௌரவர்கள் கூட இருந்தான். கௌரவர்களுடைய தலைவனான துரியோதனுக்கு இன்பம் கொடுக்கணும்னு பாண்டவர்களுடைய பசங்க அவங்கள போர்ல கொண்டிருந்தா கூட எந்த தவறும் கிடையாது. இல்ல போருக்கு அப்புறம் கொண்டிருந்தா கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவங்க தூக்கத்துல அவங்க தலைய கொய்திருக்கான். அது மிகப்பெரிய ஒரு பாவமான ஒரு செயல். அது ஒரு அவமரியாதையான ஒரு செயலும் கூட. அவனுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அவமரியாதை, தூங்கு கொண்ட ஒரு பசங்களை அவன் கொண்டு இருக்கான் அப்படின்னு. அதற்கப்புறம் அர்ஜுனர் அவனை கொல்றதுக்காக முயற்சி செய்தப்போ மறுபடியும் தன்னை தற்காத்து கொள்ளணுங்கிறதுக்காக பிரம்மாஸ்திரத்தை விட்டான். கிருஷ்ணர் பாதுகாப்பு கொடுத்தார். அதே போல இப்போ குரு வம்சத்துல இருக்கக்கூடிய கடைசி வாரிசு இதுதான். இந்த வாரிசை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா குரு வம்சத்துல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வாரிசையும் அழிக்கிறதுக்கான முயற்சி செய்தான். பிரபுபாதர் இந்த பொருளுரையில குரு தந்தவே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை தான் அதிகமா விளக்கம் கொடுத்திருக்கார். எப்படி இந்த கிருஷ்ணர் அந்த குரு தந்தவே, குருவுடைய வம்சத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த வம்சாவளியை எப்படி பாதுகாத்தார் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் பகவத்கீதையில அகம் ஹிருதயேஷு சன்னிவிஷ்டகங்கிறார். எல்லாருடைய ஹிருதயத்திலையும் நான் இருக்கேங்கிறார். கிருஷ்ணர் சர்வபூதானா, அவர் ஏதோ பக்தரோட ஹிருதயத்துல மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு கிடையாது. பகவான் எல்லாருடைய ஹிருதயத்திலுமே அவர் இருக்கார். பக்தரோ இல்ல பக்தர் அல்லாதவர்களோ எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பகவான் இருக்கார். பரமாத்மாவா இருக்கார், அந்தர்யாமியா உள்ள இருக்காரு. அங்க இந்த ஸ்லோகத்துல அந்தஸ்த அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தனா யாருக்காவது ஹிந்தி தெரியும்னா அந்தர் அப்படின்னா உள்ளேன்னு சொல்லுவாங்க. சோ பகவான் அந்த உள்ளுக்குள்ள இருக்காராம். அந்தர்யாமினா உள்ளுக்குள் வசிப்பவருக்கு அந்தர்யாமின்னு பேரு. சோ பகவான் நமக்கு உள்ள எல்லாம் இருக்கார். உள்ளுக்குள்ள அவர் ஹிருதயத்துல பரமாத்மாவா இருக்காருன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அகம் ஹிருதயேஷி சன்னிவிஷ்டக. ஹிருதயம் அப்படின்னா அது
சமஸ்கிருதத்திலயும் சரி, தமிழ்லயும் சரி, ஹிருதயம்னா இதயம்ங்கிறத நம்ம புரிந்து கொள்றோம். அப்ப பகவான் இதயத்துல இருக்கார். இதயத்துல மட்டும் இருக்கார் அப்படின்னும் கிடையாது. பகவான் ஒவ்வொரு அணுக்குள்ளயும் இருக்கார். அண்டாந்தரஸ்த பரமானு சயாந்தரஸ்தம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமின்னு பிரம்மா சொல்றார். பிரம்மா சொல்றார் பகவான் வந்து பரமாத்மாவா ஒவ்வொரு அணுக்குள்ளயும் இருக்காராம். இதுக்குள்ள இல்லைன்னு சொல்ல முடியாது. பகவான் எதை எடுத்தாலுமே அதுக்குள்ள அவர் அந்தர்யாமியா இருக்கார் அவரு. அவர் நம்ம ஹிருதயத்துக்குள்ளயும் அந்தர்யாமியா இருக்கார். இப்போ பொதுவா நமக்கு இதயம்னு சொன்னாலே அது அது ஒரு மாதிரி ஒரு முக்கோணமா இருக்கும். அதுக்குள்ள நிறைய இரத்த குழாய்கள்லாம் உள்ள போகுது, வெளியில வருது. சிவப்பு குழாய்கள், ஊதா குழாய்கள்லாம் உள்ள போறது, வருது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரத்தம் உள்ள இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி அதுவே ஒரு பெரிய ஒரு மெக்கானிசம். அப்படிப்பட்ட அந்த உடல் உறுப்பு அதுக்குள்ள பகவான் இருக்கார். ஆனா அந்த உடல் உறுப்புலயும் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு அணுக்குள்ளயும் பகவான் பரமாத்மாவா அந்தர்யாமியா உள்ள இருக்காராம். அண்டாந்தரஸ்த பரமாணு சயாந்தரஸ்தம். இந்த அண்டத்துல எத்தனை அணுக்கள் இருக்கோ எல்லா அணுக்குள்ளயும் பகவான் வந்து பரமாத்மாவா இருக்கார். அதனால அவருக்கு வந்து இந்த உலகத்தோட மூலையில என்ன நடந்தாலும் தெரிஞ்சிடும். அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நெட்வொர்க் பகவான் வச்சிருக்கார். யாரும் அவருடைய பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது. அதனாலதான் பாகவதத்துல இருந்து பகவான் வந்து சாக்ஷி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதையில கிருஷ்ணர் வந்து நான் சாட்சியா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றார். அவர் சாட்சிங்கள சந்தேகமே கிடையாது. ஒருத்தர் ஒரு செயலை செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய சாட்சிகள்லாம் இருக்கு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்யும் போது அதுக்கு யாருங்க சாட்சி? இப்ப நான் நிறைய தவறுகள்லாம் ஆத்மாக்கள் செய்யறாங்க. அஹ் இதெல்லாம் யாரு வந்து கண்டுகிட்டாங்க? நீங்க ஏதோ சொல்றீங்க அவங்க வந்து அவங்க செஞ்ச செயலுக்கு ஏற்றாற் போல் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. செய்த செயலை யாருமே பார்க்கல அப்படின்னா அப்ப என்ன தண்டனை கிடைக்க போகுது? அப்போ அவங்க வந்து தப்பிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா பகவான் அப்படி கிடையாது. பகவான் எல்லா செயலையுமே நோட் பண்றார். பாகவதத்துல பல சாட்சிகள் சொல்லப்பட்டிருக்கு. சூரியன் ஒரு சாட்சி. நீங்க ஒண்ணு பகல்ல செய்யணும், இல்ல இரவுல ஏதாவது தவறு செய்யலாம். நம்ம வந்து பட்ட பகல்ல செய்யலாம். ஆனா யாருமே பார்க்கலன்னு நினைக்கலாம். ஆனா சூரியன் பார்த்துட்டு இருக்குன்னா அவ்வளவுதான். சாட்சி ஆயிடுச்சு. இப்ப நான் இந்த ஒரு அறையில இருக்கேன். இந்த அறையில யாருமே இல்ல. ஆனா சூரிய வெளிச்சம் இருக்கு. அப்போ சூரியன் சாட்சியா இருக்கு நான் செய்யற செயலுக்கு. ஓகே, இவர் இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி கிருஷ்ணரை பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு சூரியன் இது ஒரு சாட்சி ஆகி போச்சு. இல்ல நான் வந்து கம்ப்யூட்டர்ல வெறுமனே ஒரு கிருஷ்ணரை பத்தி பேசாம தவறான விஷயங்கள் நான் இதுல கம்ப்யூட்டர்ல நான் பயன்படுத்திட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன், கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கும் சூரியன் சாட்சி ஆயிடுது. சரி, பகல்ல இல்ல இரவுல நம்ம வந்து ஒரு செயல் செய்யறோமே. நான் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு காட்டுக்குள்ள போய் இரவுலதான் ஒரு தவறு செஞ்சோம்னு சொன்னா கூட பட் இருந்தாலும் அங்க சந்திரன் சாட்சியா இருக்கும். திசைகள் சாட்சியா வருதான். நமக்கு வந்து கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்குன்னு சொல்லி 8 திசைகள். அது போக மேலே கீழேன்னு சொல்லி 10 திசைகள் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நவீன விஞ்ஞானம் கூட அதை ஏற்றுக்கொள்கிறது. இந்த 10 திசைகளுமே பகவானுக்கு சாட்சியா, பகவான் நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு சாட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இவங்க எல்லார்கிட்டயும் இருந்து நம்ம இன் கேஸ் தப்பிச்சிட்டோம்னா கூட பகவான் பரமாத்மாவா நமக்கு சொல்லிடுவார். அவர் சாட்சியா இருக்கார். அதனால நம்ம யமராஜுடைய கோர்ட்டுக்குள்ள முன்னாடி போய் நிக்கிறோம் அப்படின்னா எதுலயும் தப்ப முடியாது. எல்லா விதமான ஒரு டீடைல்ஸும் போயிடும். நம்ம என்னென்ன காரியங்கள் எப்பப்ப என்னென்ன நேரத்துல யாரோட என்ன செஞ்சோங்கிறது முழு விவரமா சாட்சி போயிடும். எவிடன்ஸ் பிரமாணங்கள்லாம் போயிடும். எதுலயும் தப்பிக்க முடியாது. இது பகவானுடைய ஒரு பரந்த ஒரு விலாசமான ஒரு நெட்வொர்க். இதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஒண்ணு பகவானுடைய அன்புல நம்ம கட்டுப்படுத்தல அப்படின்னா அவருடைய இந்த நெட்வொர்க்ல இருந்து நம்ம வந்து கட்டுப்பட்டு தான் ஆகணும். அவர் அன்பான நெட்வொர்க்ல இருக்கும்போது அது ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா அவரோட பரமாத்மாவோட நெட்வொர்க் ரொம்ப அற்புதமானதுதான். ஆனா கொள்ளையர்களுக்கு யாராவது கண்காணிச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அந்த நெட்வொர்க்கே பிடிக்காது. எப்பவுமே கொள்ளை அடிக்கிறவங்க ஐயோ நம்மள யாரும் பார்க்காம இருக்கணும். நம்ம அப்பதான் நம்ம வந்து தெரியாம தப்பு செய்யணும்னு சொல்லி நினைப்பாங்க. இந்த சைபர் கிரைம்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட்லயும் அப்படிதான். யாருக்கும் தெரியாம
ஒரு ஒரு பேங்க்ல இருந்து ஒரு காசு வந்து நம்ம அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது, யாருக்கும் தெரியாம அந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தலாம் உடைச்சிட்டு, ரொம்பயும் கவனமா செய்யணும்னு நெனைப்பாங்க. ஆனா அப்ப தப்பு செய்றவங்க எப்பவுமே ஒரு கண்காணிப்புல இருக்கக்கூடாதுன்னு நெனைப்பாங்க. இப்போ நம்ம தப்பு செய்றனால தான் நமக்கு நெறைய கண்காணிப்புலாம் வச்சுட்டாங்க. இப்போ நெறைய இடத்துல வந்து இந்த கேமராஸ்லாம் வந்துருச்சு. ஒவ்வொரு வீட்லயும் இப்போ ஒரு கேமரா. வீட்டுக்கு வெளியிலலாம் ஒரு கேமரா. ஒரு கேட்டுக்கு முன்னாடி ஒரு கேமரா வச்சுருவாங்க. திருடர்கள் வந்த உடனே பார்த்துடலாம். ஒரு தெருக்கள்லயும் கேமரா வந்துருச்சு. வீதிகள்லயும் கேமரா வந்துருச்சு. சிட்டிலயும் கேமரா வந்துருச்சு. ஹைவேலயும் கேமரா வச்சுட்டாங்க. யாரும் எங்கேயும் தப்பிக்க முடியாது. முழு கண்காணிப்பு. ஆனா இவ்ளோ கண்காணிப்பு இருக்கு அப்டின்னா, அது கொள்ளையர்களுக்கு, திருடர்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை. ஐயோ! என்ன எத செஞ்சாலுமே நம்மள ஒரு கண்காணிச்சுடுறாங்களேன்னு. இப்ப நெறைய நம்ம வந்து பார்க்குறோம். அ அ நம்ம ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ஏதாவது பேசினா கூட, அது ஃபோன் டேப்பிங்ன்னு சொல்லி நம்ம பேசினது கூட எங்கேயாவது ரெக்கார்டிங் போயிடுது. இல்ல நம்ம பேசுறது வேற யார்ட்டயோ பேசிட்டு இருப்போம். அந்த சைடு யாரையாவது ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி நெறைய ரெக்கார்டிங்ஸ் அதாவது ஒருத்தர் செய்றது வந்து ஒரு கண்காணிப்பு மூலமாவே இருக்கு. எல்லாத்தையும் எப்படியாவது கண்காணிக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. பிரமாணம் நம்ம செய்த செயல் வந்து இவன் இத செஞ்சான் அப்படிங்கிறதுக்கு கேமரா மூலமாகவோ, ரெக்கார்டிங்ஸ் மூலமாகவோ, நேர்ல ஒருத்தர் பாத்தவங்கள் இது எல்லாமே பிரமாணமா வருது இல்லையா? ஆனா பகவானுக்கு இது எல்லாமே வேண்டியதே இல்ல. அவர் பரமாத்மாவா எல்லாத்தையுமே கண்காணிக்கிறார். ஆனா தப்பு செய்றவங்களுக்கு இந்த மாரி நம்மள யாராவது பின்தொடர்ந்து ஏதாவது பண்ணிட்டே இருக்காங்கன்னா பிடிக்காது. ஒண்ணு இந்த பகவானுடைய அன்புக்கு கீழ இருந்தோம் அப்டின்னா, நமக்கு பிரச்சனையே இல்ல. அன்பு கீழ இல்லாத வரைக்கும், பகவான் இந்த இந்த உலகத்துல நம்மள இந்த மாரியான ஒரு நெட்வொர்க் மூலமா, வேதத்தின் கோட்பாடுகள் மூலமா நம்மள கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கார். அந்த கட்டுப்பாட்ட மீறி நீங்க செஞ்சிடலாம். ஆனா, அவருக்கு எல்லாமே தெரியும். வேதத்த நீங்க கடைபிடிக்கலங்கிறது தெரியும் அப்டின்னா, அதற்கேற்றார் போல் தண்டனைக்குள் உட்படுவீர்கள்ங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பகவான் எல்லாருடைய ஹிருதயத்துல இருக்கார். ஒவ்வொரு அணுக்குள்ளயும் இருக்கார். இப்ப இந்த இடத்துல பரமாத்மாவா இருந்து கொண்டு, எப்படி உத்தராவுடைய கர்ப்பத்த பாதுகாத்தார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அ பகவான் உத்தராவோட ஹிருதயத்திலயும் இருக்கார். ஏன் அந்த சிசு இருக்கே, உள்ள உத்தராவோட வயித்துல கூடிய அந்த சிசுக்குள்ளயும் பகவான் வந்து பரமாத்மாவா இருக்கார். அப்படி இருக்கிறப்போ, உத்தராவோட வயித்துக்குள்ள போய் அவரு சிசுவ பாதுகாக்கிறது ஒண்ணும் அவருக்கு கஷ்டமே கிடையாது. இந்த இடத்துல பகவான் அவருடைய ஸ்வமாயையா அவருடைய சொந்த சக்தி மூலமாகவே அவர் வந்து உத்தராக்கு பாதுகாப்பு குடுத்தார்ன்னு சொல்லி இருக்கு. பொதுவா பகவான் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு அவருடைய அந்தரங்க சக்தி மூலமா பாதுகாப்பு குடுக்குறார். ஆனா பக்தர் அல்லாதவர்களுக்கு வெளிப்புற சக்தி மூலமா தண்டனைய குடுக்குறார். நமக்கு பகவான் பாதுகாப்பும் குடுக்க முடியும், தண்டனையும் குடுக்க முடியும். அவர் பரமாத்மா மூலமா இந்த உலகத்துல பக்தர்களுக்கு அவர் ஸ்வமாயையா அந்தரங்க சக்தி மூலமா பாதுகாப்பு குடுக்குறார். ஆனா பகவான் இந்த உலகத்துல பரமாத்மாவா எல்லா இடத்துலயும் இருந்தாலும், வெளிப்புற சக்தி மூலமா கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு தண்டனைய குடுக்குறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். பகவான் யாருக்காவது பாதுகாப்பு குடுத்தாலும் சரி, யாருக்காவது தண்டனை குடுத்தாலுமே சரி, 2மே நல்லதுதான். பாதுகாப்பு குடுக்குறவங்களுக்கும் அது நல்லது. அதேபோல பகவான் யாரையாவது தண்டிக்கிறார் அப்படின்னா, அதுவும் அவங்களுக்கு நல்லதுதான். பகவான பொறுத்தவரைக்கும் நல்லது, கெட்டதுன்னு எதுவுமே கிடையாது. அவர் எது செஞ்சாலுமே நல்லதுதான். நமக்கு வேணா இது நல்லது, இது கெட்டது நம்ம நெனைக்கிறோம். ஆனா பகவானுக்கு வந்து இந்த காரியம் சரி, அந்த காரியம் தவறு, இது நல்லது, இது கெட்டது, இது தீங்கு, அது சரி அப்படின்லாம் அங்க எதுவுமே கிடையாது. பகவான பொறுத்தவரைக்கும், பகவானுக்கு அவர் என்ன செய்றாரோ, என்ன சிந்திக்கிறாரோ, என்ன செயல்படுத்தணும்னு நெனைக்கிறாரோ, என்ன செய்றாரோ, அது எல்லாமே சரிதான். அவருக்கு தவறுன்னு எதுவுமே கிடையாது. பகவான் வந்து அ திவ்யமான தலத்துல தான் எப்பவுமே இருக்கார். பக்தர்களுக்கு அவர் பாதுகாப்பு குடுக்கிறார், அந்தரங்க சக்திய வைத்துக்கொண்டு. அபக்தர்களுக்கு தண்டனையை குடுக்கிறார், வெளிப்புற சக்திய வைத்துக்கொண்டு. இப்போ இந்த இடத்துல பகவான் வந்து குரு தந்ததே அப்படிங்கிற சப்தம் மூலமா, எப்படி குரு வம்சத்துல இருக்கக்கூடிய அந்த கடைசி சிசுக்கு பாதுகாப்பு குடுக்கிறார்ன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பிரபுபாதர் குரு தந்தவேனா எப்படி குரு வம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சிசு அப்படிங்கிறத தான் சொல்றார். இப்ப பொதுவா நம்ம குரு அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து உடனே நம்ம வந்து கௌரவர்கள்ன்னு நினைக்கலாம். அப்போ பரீட்சித் மகாராஜா கௌரவர்கள்ன்னு சொல்றோமா? அப்படின்னா, ஒரு வகையில அது சரிதான். ஆக்சுவலி பாண்டவர்களும் கௌரவர்கள் தான். இப்போ அர்ஜுனன் அவரும் கௌரவர் தான். யுதிஷ்டிர மகாராஜ், பீமசேனர் இவங்க எல்லாரையும் நம்ம கௌரவர்கள்ன்னு சொல்லலாம். ஏன் சொல்லலாம் அப்படின்னா,
கௌரவன் அப்படின்னா யாரு அப்படின்னா, குருவுடைய வம்சத்தில் வர நம்ம கௌரவன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். குரு வம்சத்துல வர்றவங்களுக்கு கௌரவான்னு பேரு. இப்போ பாண்டவர்கள் பாண்டுவுடைய புத்திரர்கள், கௌரவர்கள் திருராஷ்டிரருடைய புத்திரர்கள். இப்போ திருராஷ்டிரர், பாண்டு 2 பேருமே பாத்தீங்கன்னா குருவுடைய வம்சத்துல தான் வர்றாங்க. 2 பேருக்குமே காமனான ஒரே ஒரு அப்பா தான். பாண்டுவோ இல்ல திருராஷ்டிரரோ இவங்கெல்லாம் விசித்திர வீரியன் மூலமா தான் சந்தானுவுக்கு பிறந்த இதுல தான் வர்றாங்க. ஆனா குருவுடைய சாரி பாண்டவர்கள் ஸ்பெசிபிக்கா கிருஷ்ணருக்கு பக்தி பண்றாங்க. ஆனா திருராஷ்டிரருடைய பசங்கனான துரியோதனன், துஷாசன் இவங்க எல்லாமே கிருஷ்ணருக்கு பக்தி பண்றதே கிடையாது. இவங்கள ஒரு வேறுபடுத்தி காமிக்கணுங்கிறதுக்காக பாண்டுவுடைய புத்திரர்கள பாண்டவர்கள்னும், திருராஷ்டிரருடைய பசங்க ஏதோ அவங்கதான் நாங்க ராஜாங்கத்தை எப்பவுமே சொந்தக்காரங்கன்னு நினைச்சுக்கிண்டு எங்களுக்கு தான் ஆட்சி அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்கலாம் பொதுவா சொல்லும்போது அவங்க கௌரவர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்களே தவிர, உண்மையிலேன்னு பார்த்தோம்னா அஹ், பாண்டவர்களும் கௌரவர்கள் தான். ஆனா கௌரவர்கள்ட்ட இருந்து இவங்கள வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக பாண்டுவுடைய பசங்கனால அவங்கள பாண்டவர்கள்னு அழைக்கிறாங்க. இப்போ அததான் பிரபுபாதர் இங்க விளக்கம் கொடுக்கிறார். இப்போ குருக்ஷேத்திர போர்ல கௌரவர்களும் எல்லாரும் இறந்துட்டாங்க. பாண்டவர்களுடைய 5 புதல்வர்களும் இறந்துட்டாங்க. அப்போ பாண்டவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த உலகத்தை விட்டு மறைந்ததுக்கு அப்புறம் வம்சம்னு யாருமே கிடையாது. ஒரே ஒரு வம்சம் தான். அது உத்தராவோட வயித்துல இருக்கக்கூடியது. அப்ப அது குருவம்சம். அந்த குருவம்சத்துல உள்ள அந்த கடைசி ஒரு உயிரையும் பறிக்கணுங்கிறதுக்காக தான் அஸ்வத்தாமன் அந்த கர்ப்பத்தையும் அழிக்க பார்க்கிறான் அப்படின்னு நம்ம அந்த ஸ்லோகத்தை பார்க்கிறோம். ஆனாலுமே அப்படிப்பட்ட அந்த கடைசி குருவம்சம் அழிக்கலாம்னு நினைச்சதை கூட கிருஷ்ணர் முறியடிக்கிறார் அப்படிங்கறத நம்ம இங்க அந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஸ்லோகத்துக்கு நம்ம போலாம். 15வது ஸ்லோகம். யத்யப்யஸ்திரம் பிரம்மசிரஸ் त्वमोघं चाप्रतिक्रियं वैष्णवं तेज आसाद्य समशाम्यद्भृगुद्वः. Yes, வார்த்தைக்கு வார்த்தை. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. சௌனகரே, அஸ்வத்தாமனால் விடப்பட்ட இணையற்ற பிரம்மாஸ்திரத்தை தடுக்கவோ வெல்லவோ அல்லது முடிக்கவோ முடியாது என்ற போதிலும் விஷ்ணுவின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பலத்தினால் எதிர்க்கப்பட்ட பொழுது அது தடுக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டது. பொருளுரை. பிரம்மஜோதி அல்லது தெய்வீகமான ஒளி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சார்ந்துள்ளது என்று பகவத்கீதை கூறுகிறது. அதாவது சூரிய வட்டத்திலிருந்து வரும் சூரிய கதிர்கள் என்பதை போலவே பிரம்ம தேஜஸ் எனப்படும் பிரகாசமான ஒளி பகவானிடமிருந்து தோன்றும் கதிர்களாகும். அதை போலவே இந்த பிரம்மாஸ்திரமும் கூட பௌதிக முறைகளால் தடுக்கப்பட முடியாதது என்றாலும் அதனால் பகவானின் உன்னதமான பலத்தை வெல்ல முடியாது. அஸ்வத்தாமனால் விடப்பட்டதான பிரம்மாஸ்திரம் எனப்படும் ஆயுதம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் அவரது சொந்த சக்தியால் தடுக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டது. அதாவது பகவான் பூரணமானவர் என்பதால் அவர் வேறொருவரின் உதவிக்காக காத்திருக்கவில்லை என்பதே இதன் கருத்தாகும். ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. இப்போ சௌனக ரிஷிகள்கிட்ட சுத்த கோசாமி சொல்றார், கிருஷ்ணர் புரிந்து கொண்டார், அதனால அந்த கர்ப்பத்தை காப்பாத்த போறார். அவர் எப்படி காப்பாத்துறார் அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய சொந்த சக்தி மூலமாகவே அவர் இதை செய்கிறார். இங்க வைஷ்ணவம் தேஜ ஆசாத்திய, வைஷ்ணவ தேஜ மூலமா, அதாவது விஷ்ணு தேஜஸ், விஷ்ணு சக்தி மூலமா அவர் அந்த பிரம்மாஸ்திரத்தை முறியடிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மாஸ்திரம் நான் போன ஸ்லோகத்திலே பார்த்தோம், போன வகுப்புல நம்ம பார்த்தோம். பிரம்மாஸ்திரம்ங்கிறது அதுதான் உச்சக்கட்ட ஆயுதம். அதை வச்சு நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பேச்சு வழக்குல கூட பிரம்மாஸ்திரத்தை விட்டான்டா, இனிமேல் யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி பேச்சு வழக்குல நம்ம பார்க்கலாம். ஒரு ஒரு தர்க்கத்துல ஒரு பாயிண்ட விடும்போது அடிச்சான் பாரு ஒரு பிரம்மாஸ்திர ஆயுதத்தை, யாரும் அதை தப்பிக்க முடியல, ஜட்ஜே திணறு போய் கடைசி நமக்கு அவருக்கு சாதகமா நீதி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரம்மாஸ்திர ஆயுதம் அப்படிங்கிறது
அதுதான் ஒரு இறுதி இலக்கு. அதை யாரும் முறியடிக்க முடியாது. இப்போ அஸ்வத்தாமன் அததான் செய்றான். அஸ்வத்தாமன் அத செய்திருந்தா கூட, பகவான் கிட்ட வரும்போது அதெல்லாம் ஒண்ணத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. பகவத்கீதையில பிரபுபாதர் இங்க சொல்றது போல, பிரம்மணோஹி பிரதிஷ்டாஹம். இந்த பிரம்ம ஜோதி, இந்த பிரபஞ்சம் எல்லாமே பிரம்ம ஜோதியில இருந்து தான் படைக்கப்படுகிறது. அந்த பிரம்ம ஜோதியில உள்ள சிறு வெளிச்சம் தான் இந்த உலகத்துல ஒரு சூரிய கதிர்களா வருது. ஆனா அப்படிப்பட்ட அந்த சூரிய கதிர்கள் எவ்வளோ பெரிய ஒரு தேஜஸ குடுக்கக்கூடியதா இருக்கு. அப்போ இந்த பிரம்மாஸ்திரம்ங்கிற ஒரு ஆயுதம் வருது. அந்த ஒரு பிரம்மாஸ்திரத்த வந்து பகவான் சொல்றார். அவர் பகவானுக்கு முறியடிக்கிறதுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? ஏன்னா, பிரம்ம தேஜஸ்ல இருந்து தானே இந்த பிரபஞ்சமே படைக்கப்படுது. இந்த பிரபஞ்சத்துல இருந்து தானே இந்த பிரம்மாஸ்திரங்கிற ஒரு ஆயுதமே வருது. ஆனா, அந்த பிரம்ம தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம ஜோதி ஈஷோபனிஷத்துல அ எனக்கு அந்த ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வரல. இது 15வது ஸ்லோகமா இருக்கணும். ஹிரண்மாயேன பத்ரேன சத்யஸ்ய அபீஹிதம் முகம். பகவானுடைய முகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தேஜஸ் தான் இந்த பிரம்ம ஜோதியாம். அப்ப பகவானுடைய முகத்துல இருந்து வர்ற தேஜஸ்ல இருந்து தான் பிரபஞ்சங்களே தோன்றுகிறது அப்படின்னா, அப்ப நம்ம நினைச்சு பார்க்கலாம். எந்த அளவுக்கு பகவானுக்கு சக்தி இருக்குன்னு. அப்ப பகவான் அவருடைய அந்த விஷ்ணு சக்தி மூலமாகவே செய்றார். இங்க வைஷ்ணவம் தேஜ ஆசாத்ய. அப்ப இது இது நம்ம இன்னொரு வகையிலயும் புரிஞ்சுக்கலாம். வைஷ்ணவா அப்படின்னா விஷ்ணுக்கு சம்பந்தப்பட்ட அப்படிங்கிறதுக்கு வைஷ்ணவன்னு பேரு. அதனாலதான் பெருமாளை கும்பிடுறவங்களுக்கு, கிருஷ்ணரை கும்பிடுறவங்களுக்கு எல்லாம் வைஷ்ணவர்கள்னு பேரு. அப்போ வைஷ்ணவம் தேஜ ஆசாத்ய அப்படின்னா பகவான் விஷ்ணுக்கோ வைஷ்ணவர்களுக்கோ யாராவது ஒரு தீங்கு விளைவிக்கும் நினைச்சீங்க அப்படின்னா வைஷ்ணவர்களுடைய தேஜஸ் மூலமாவே அவர்கள் அழிக்கப்படுவார்கள்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பக்தர்கள்ட்ட எதையுமே வச்சுக்க கூடாது. அவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்பவுமே ஆபத்து தான். அதனாலதான் நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லும்போது அதுக்கு தசவித நாம அபராதங்கள்னு இருக்கு. இப்ப இங்க எல்லா பக்தர்களுமே தினசரி ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே இந்த மகாமந்திரத்தை சொல்லிட்டு இருப்பீங்க. அத மகாமந்திரம் சொல்லும்போது அதுக்கு 10 நாம அபராதங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல முதல் அபராதமே என்ன அப்படின்னா சதாம் நிந்தாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடியது. ஆஹ் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா சதாம் நிந்தம் வைஷ்ணவர்களை நிந்திக்கூடாதான். கிருஷ்ண பக்திய பிரச்சாரம் செய்யக்கூடிய பக்தர்கள், பகவத்கீதை, பாகவதம் இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் விநியோகம் செய்யக்கூடிய பக்தர்கள் ரொம்ப தீவிரமா நேர்மையா செய்யறாங்க. அப்படிப்பட்ட பிரச்சாரம் செய்யக்கூடிய பக்தர்கள்லாம் வைஷ்ணவர்கள். அவங்கள நம்ம நிந்திக்கிறோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய மகாமந்திரத்துல ஒரு பிரயோஜனம் வராது. லட்சக்கணக்கான வருஷம் நம்ம ஜபம் பண்ணலாம். ஆனா நம்ம செய்யக்கூடிய மந்திரத்தினால நமக்கு ஒரு பிரயோஜனமும் வராது. இன்ஃபேக்ட் நம்ம செய்யக்கூடிய இந்த செயல்கள் மூலமா நாமாபராதம் மூலமா நமக்கு பின்விளைவுகள் தான் வரும். லட்சக்கணக்கான வருஷம் நம்ம மகாமந்திரம் சொல்றோம். ஆனா வைஷ்ணவர்களை நிந்திக்கிறோம் அப்படின்னா அப்புறம் அடுத்து ஒரு பிரம்ம ராட்சசனா தான் பிறக்க வேண்டியிருக்கும் செய்யக்கூடிய செயலுக்கு. ஹரே கிருஷ்ணா சொன்னா பிரம்ம ராட்சசனா பிறப்பாங்க அப்படின்னா கிடையாது. ஆனா ஹரே கிருஷ்ணா சொல்லி பிரம்ம ராட்சசனா பிறக்க முடியும். எப்போ அப்படின்னா நீங்க வைஷ்ணவர்கள் நிந்தனை செய்றீங்க அப்படின்னா. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். வைஷ்ணவர்கள் நிந்திச்சிட்டோம் அப்படின்னா வைஷ்ணவம் தேஜ ஆசாத்ய. வைஷ்ணவருடைய தேஜஸ் மூலமாவே அவர்கள் அழிக்கப்படுவார்கள். வைஷ்ணவருடைய தேஜஸ் அப்படின்னா கிருஷ்ணரே வந்து பாதுகாப்பார். நம்ம பாகவதத்துல 9வது ஸ்கந்தத்துல அதானே பாக்குறோம். எப்படி துர்வாச முனிவர் இருந்து ஒரு தூய வைஷ்ணவரான அம்பரீஷ் மகாராஜ் வந்து அழிக்கணும்னு முயற்சி செய்யறாரோ, அப்போ அம்பரீஷ் மகாராஜ் எதுவுமே செய்யல. உடனே சுதர்சனம் வந்துருச்சு. சுதர்சனர் வந்து துர்வாச முனிய பின்தொடர்ந்து அவர் இங்க அங்கன்னு லோகமா ஓடுறார். இந்த லோகம் ஓடுறார், பிரம்ம லோகம் ஓடுறார், கைலாசமும் போயிடார். அதையும் தாண்டி விஷ்ணு லோகத்துக்கும் போயிட்டார், வைகுண்டமும் போயிட்டார். எங்க போனாலும் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கல. வைஷ்ணவர்கள் நிந்திச்சிட்டோம் அப்படின்னா விஷ்ணுவே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டார். எல்லாருக்குமே பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர் விஷ்ணு தான். நம்ம போன இதுல தானே பார்த்தோம். உத்தராக்கு நேரடியா பகவான் கிருஷ்ணர்கிட்டயே போயிட்டாங்களாம். பிரபுபாதர் போன இந்த ஸ்லோகத்திலே அதனே சொல்றார். பகவான் யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னா
யாரையுமே நாடி போகவே வேண்டியது இல்லையா, அவரே ஒரு உதவி செஞ்சிடுவாராம். யார்கிட்டயும் போய் உதவின்னு கேட்கணும் அவசியமே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட அந்த விஷ்ணு பகவான் கிட்ட துர்வாச முனி எனக்கு பாதுகாப்பு குடுங்கன்னு சொன்னப்போ, விஷ்ணு என்ன சொல்றாரு, "எனக்கு கையில எதுவுமே இல்ல. என்னால செய்ய முடியாது. இதெல்லாம் என் கைக்கு தவண்டி போயிடுச்சு" அப்படிங்கிறார். அப்போ வைஷ்ணவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னா, விஷ்ணுவே உதவி செய்ய மாட்டார். நீங்க இதர தேவர்களுக்கு ஏதாவது தவறு செஞ்சுட்டா கூட மத்தவங்க உங்களுக்கு பாதுகாப்பு குடுப்பாங்க. இப்ப சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு தீங்கு விளைவிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதத்தான் நம்ம வந்து 10வது ஸ்கந்தத்துல விருக்காசுரன்னு ஒரு அசுரன், சிவபக்தன், சிவ பூஜை செய்றான். உடல்ல உள்ள உறுப்பெல்லாம் வெட்டி வெட்டி அக்னியில போட்டு சிவனுக்கு பூஜை செய்றான். கடைசி சிவபெருமானே, ஐயோ! இவன் கழுத்தையே வெட்டி போடப் போறானே! உயிர கொல்லப் போறானே! அவனுக்கு ஏதாவது நல்லது செய்வோம்ன்னு சொல்லி, சரின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வரம் குடுக்க வரார். அப்போ அவன் சொல்றான், "நான் யாரு தலையில கைய வைக்கிறேனோ, அ அவங்க தலை வெடிச்சு அவன் இறந்து போயிடணும்." அப்படின்னு சொல்லி விபரீதமான ஒரு ஆசை. அசுரர்கள் எப்பவுமே அப்படிதான். அவங்க நெறைய தபசுகள் செய்வாங்க. ஆனா எதுக்கு தபசு செஞ்சாங்கன்னு பார்த்தாங்கன்னா, ஒருத்தன அழிக்கிறதுக்கு, கொல்றதுக்கு, கொடுமைப்படுத்துறதுக்கு தான் இருக்குமே தவிர, அவனுக்கு நல்லது பண்றதுக்குன்னு எதுவுமே இருக்காது. உலகத்துக்கும் நல்லது பண்ணணும்னு எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. அவங்க தான் அனுபவிக்கிறதுக்கு என்னனாலும் செய்வாங்க. ஓ! சரி இந்த மாரி ஒரு மூடத்தனமான ஒரு ஆசைய கேட்கிறான். பட் இருந்தாலும் கேட்கிறத குடுக்குறேன்னு வேற வாக்கு குடுத்துட்டேனேன்னு சொல்லி, சரி போ ததாஸ்து அப்படின்னு சொல்லி அவர் குடுக்குறார். இவன் பார்க்குறான். இந்த பிரபஞ்சத்திலே கௌரி, உமாதேவி, பார்வதி ரொம்ப அழகானவங்க. அவங்கள நான் அனுபவிக்கணும். ஆனா அவங்கள அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த சிவபெருமான் தடையாச்சே அப்படின்னு சொல்லி சிவபெருமான் தலையிலேயே கை வைக்க போனான் அந்த விருக்காசுரன். அப்புறம் கிருஷ்ணர கிருஷ்ணர்கிட்ட சிவபெருமான் போக, அப்புறம் சிவபெருமான் வந்து வைகுண்டத்துல அணுகி பகவான் விஷ்ணு வந்து ஒரு ஒரு எளிமையான ஒரு ஒரு பிராமணரா வர்றார். அப்போ வந்து விருக்காசுரன நிப்பாட்டுறார். இந்த மாரி "என்னப்பா இப்படி ஓடிட்டு இருக்க?" அப்படின்னா, "இல்ல நான் வந்து சிவபெருமான அ பார்க்க போறேன். அவர் தலையிலருந்து இந்த மாரி கைய வைக்க போறேன். நான் யார் தலையில கை வைக்கிறேனோ அவங்க வந்து அ தலை வெடிச்சு இறந்துடுவாங்கன்னு சொல்லி எனக்கு வரம் குடுத்துருக்கார்." அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்போ ஐயோ! சிவபெருமான் என்னப்பா அவரு காட்டுல வசிச்சுட்டு இருப்பாரு. அவர் குடுத்த வரத்துலலாம் நீ என்ன நம்பிக்கை வச்சிருக்கியா என்ன? அது வேல பார்க்க தானே உனக்கு எங்க தெரியும்? நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. உன் தலையிலே நீ வச்சு பாரு. நீ வேற ரொம்ப உ பயங்கரமான வேகத்துல ஓடிட்டு இருக்க. உடல நல்லா பார்த்துக்கோ நீ. உடல் நல்லா பார்த்துக்கிட்டா தானே அப்ப நல்லா அனுபவிக்க முடியும். நீ வந்து சகுனியோட பரம்பரையில வரேன்னு சொல்லி அவர் பரம்பரையில வரவங்களலாம் பேர் குடுத்தாரு. அதனால, "ஓ! என்னோட பரம்பரை உள்ளவர்லாம் நல்லா தெரியுமா?" அப்படின்னு சொல்லி நல்லா பேச்சு குடுக்க ஆரம்பிச்சுடுறான் அந்த விருக்காசுரன். இப்போ பகவான் இப்படி சொன்னதுக்கப்புறம் அவனுக்கு சந்தேகம் வந்துருது. ஒருவேளை சிவபெருமானுக்கு அந்த சக்தி இருக்காதோ? அவன் வழிபட்ட தெய்வம் மேலே அவனுக்கே இப்ப சந்தேகம் வந்துருச்சு. சரி பேசாம சிவபெருமான் குடுத்த இது வரத்து மேல சக்தி இருக்கா இல்லையான்னு சோதனை பண்ணிருவோமே! அப்படின்னு சொல்லி அவனே நினைக்கிறான். பகவான் இப்படி சொன்ன உடனேயும். அப்போ பகவான் சொல்றார், சரி இன்கேஸ் அவருடைய அ குடுத்த வரத்துல அது சக்தி இல்லாத பட்சத்துல, நானே உனக்கு வந்து சிவபெருமான் வந்து புடிச்சு வைக்கிறேன். நம்ம அவருக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல, சரி அப்ப நானே என் தலையில வச்சு முதல்ல டெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவனே அவன் தலையில கை வைக்கிறான். உடனே தலையில கிராக் வந்து வெடிச்சு அவன் இறந்து போறான். அப்போ பகவான் விஷ்ணுவோடைய பக்தர்களுக்கு பகவான் பாதுகாப்பு குடுக்குறார். ஆனா பகவான் விஷ்ணுடைய பக்தர்கள் அல்லாதவங்களுக்கு இந்த தேவதைகள் கூட பாதுகாப்பு குடுக்க முடியாது. அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ பகவான் விஷ்ணுவுடைய பக்தர்களுக்கு எந்த விதமான ஒரு துரோகத்தையும் நம்ம நேரிடக்கூடாது. பாகவதத்துல 9வது ஸ்கந்தத்துல துர்வாச முனிவருக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துச்சு. வைஷ்ணவர்களுக்கு துரோகம் பண்ணார். அவருக்கு யாரும் பாதுகாப்பு குடுக்கல. விஷ்ணு மொதற்கொண்டு. விஷ்ணு பாதுகாப்பு குடுக்கலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ வைஷ்ணவர்கள் நெனச்சா தான் ஒருத்தவனுக்கு வந்து பாதுகாப்பே. அப்படிப்பட்ட விஷ்ணுவே பாதுகாப்பு குடுக்க மாட்டேங்கிறார். ஆனா வைஷ்ணவர்கள் பாதுகாப்பு குடுக்குறாங்க. அப்போ நம்ம பார்க்கலாம். ஆனா வைஷ்ணவர் அதுக்காக நான் விஷ்ணுவோட பெரிய ஆள் நெனைக்கிறது கிடையாது. இப்போ கிருஷ்ணர் வந்து விஷ்ணு வந்து துர்வாச முனி உனக்கு என்னால பாதுகாப்பு குடுக்க முடியாது. நீ என்னுடைய பக்தர்களுக்கு நீ தீங்கு விளைவிச்சுட்ட. நீயே போ அம்பரீஷ் மகாராஜ் உன்ன மன்னிச்சா தான் உண்டுன்னு அவரு சொல்ல, அம்பரீஷ் மகாராஜோட கால்ல வந்து விழுறார் துர்வாச முனி. ஆனா அம்பரீஷ் மகாராஜுக்கு ஐயோ! இவரு ஒரு பிராமணராச்சே, ஒரு ஒரு ரிஷியாச்சே, ஒரு மிகப்பெரிய ஒரு யோகியாச்சே, ஏன் கால்ல விழுறாரேன்னு சொல்லி, ஐயோ! எந்திரிங்க எந்திரிங்கன்னு அவரு சொல்றார். நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நீங்க எந்த விதமான தப்பும் செய்யலன்னு இவரு சொல்றார். சுதர்ஷனா இங்க நில்லுங்க. நீங்க எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லி அவர் சொல்ல, அதற்கப்புறம் தான் சுதர்ஷனர் இருந்து அவருடைய அ தாக்கத்த நிப்பாட்டுதான். இல்லாட்டினா சுதர்ஷனர் இருந்து கொல்றதுக்கு பின்தொடர்ந்துட்டே இருக்கார்.
துர்வாச முனிய. அப்போ வைஷ்ணவர்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் எதுவுமே கிடையாது. நம்ம வைஷ்ணவர்கள் நிந்திக்க கூடாது. வைஷ்ணவர்களுக்கு ஏதாவது பண்ணோம் அப்படின்னா பகவானுக்கு ரொம்ப கோபம் வரும். பகவான் வைஷ்ணவர்களுக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுக்கிறார். வைஷ்ணவர்கள் நிந்திக்கிறவங்களுக்கு எல்லா விதமான ஒரு என்ன சொல்லலாம், அவங்கள அழிக்கிறதுல எல்லா விதமான ஒரு செயலையும் கிருஷ்ணரே செய்யறாருங்கிறத பாக்குறோம். 7வது ஸ்கந்தத்துல பகவான் எப்படி நரசிம்மரா வந்து ஹிரண்யகசிப வதம் செய்யறான்னு பாக்குறோம். பிரகலாதனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான்னு சொல்லி பாக்குறோம். இப்போ வைஷ்ணவ தேஜஸை விட ஒரு உயர்ந்த தேஜஸ் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல நம்ம அதைத்தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். பகவான் வந்து அவருடைய சொந்த தேஜஸ் மூலமாகவே இந்த சிசுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்த ஸ்லோகத்துக்கு நம்ம போலாம். 16வது ஸ்லோகம். மாமம்ஸ்தாஹ்யத ஆச்சர்யம் சர்வாச்சர்யமயேச்சுதே யயிம் மாயயா தேவ்யா ஸ்ருஜத்யவதி ஹந்த்யஜஹ. ஹரே கிருஷ்ண பிரபதனத்தினம். Yes, மொழிபெயர்ப்பு. பிராமணர்களே, அதி அற்புதமானவரும் குறையற்றவருமான பரமபுருஷ பகவானின் செயல்களில் இச்செயல் மிகவும் அற்புதமானதென்று நினைக்க வேண்டாம். பகவான் பிறப்பற்றவர் என்ற போதிலும் அவர் தமது சொந்த தெய்வீக சக்தியினால் எல்லா பௌதீக பொருட்களையும் காத்து அழிக்கிறார். பொருளுரை. ஜீவராசிகளின் சிறிய மூளைக்கு பகவானின் செயல்கள் எப்பொழுதும் புரியாத புதிராகவே உள்ளன. பரமபுருஷரால் முடியாதது எதுவும் இல்லை. அவரது எல்லா செயல்களும் நமக்கு அற்புதமானவையாகவே உள்ளன. இவ்வாறாக அவர் எப்பொழுதும் நமது கற்பனையின் எல்லைக்கு அப்பாற்பட்டவராகவே இருக்கிறார். பகவான் சர்வ சக்தியும் பூர்ணத்துவமும் கொண்ட முழுமுதற் கடவுள் ஆவார். பகவான் சர்வ பூரணத்துவம் கொண்டவர் ஆவார். ஆனால் நாராயணர், பிரம்மா, சிவன், தேவர்கள் மற்றும் பிற ஜீவராசிகள் ஆகிய அனைவரும் அத்தகைய பூரணத்தில் வெவ்வேறு விகிதங்களை மட்டுமே பெற்றுள்ளனர். பகவானுக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ ஒருவரும் இல்லை. அவர் இணையற்றவராவார். ஹரே கிருஷ்ணா. இப்ப சௌனகாதி ரிஷிகளுக்கெல்லாம் சுத்த கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, யாரும் இதை பார்த்து ரொம்ப பெருசா ஆச்சரியம் அடையணும் கூட அவசியம் கிடையாது. ஏன்னா பகவானுக்கு முடியாத காரியங்கள் இருக்கா என்ன? அவரால செய்ய முடியாத செயல்கள் ஏதாவது இருக்கா என்ன? அவர் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான செயலை செய்யக்கூடியவர். எப்பவுமே பெரிய பெரிய செயல்களை செய்யக்கூடியவர் அவர். அதனாலதான் அவருக்கு உருக்கிரமான்னு பேரு. பகவானுக்கு வந்து உருக்கிரமா அப்படின்னு சொல்லி பேரு. ஆத்மராமஸ்ச முனையோ நிர்பந்தே அப்யுருக்கிரமே அப்படின்னு சொல்லி இருக்கு. உருக்கிரமா அப்படின்னா மிகப்பெரிய கிரமம்னா செயல்கள். ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்யறதுனாலதான் அவருக்கு உருக்கிரமான்னு பேரு. பொதுவா வாமனா அப்படின்னா அவரை உருக்கிரமான்னு அப்படின்னு சொல்லுவாங்க. திருவிக்கிரமா அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்நாட்டுல இருந்து உலகளந்த பெருமாள் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில்லாம் இருக்கு. நீங்க கும்பகோணம் பக்கத்துல, திருச்சி பக்கத்துல போனீங்க அப்படின்னா உலகளந்த பெருமாள் கோயில்னு சொல்லி பகவான் வந்து ஒரு காலை மேல தூக்கிட்டு இன்னொரு கால் வந்து கீழே வைத்திருக்கிறது போல நம்ம பார்க்கலாம். திருவிக்கிரமா அப்படின்னு சொல்லி அந்த விக்கிரகத்துக்கு பேரும் உண்டு. திருவிக்கிரமா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர் அப்படின்னு. விக்ரமா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு விக்ரம்னு பேர் வைப்பாங்க. விக்ரமா அப்படின்னா பெரிய காரியத்தை செய்யறவருக்கு விக்ரமான்னு பேரு. உருக்கிரமாவும் அதே அர்த்தம் தான். அப்போ பகவான் வந்து செய்யக்கூடிய செயல்கள்லாம் அசாதாரணமான செயல்கள். பகவானுக்கு ஒரு சக்தி இருக்கு, அச்சிந்தியான ஒரு சக்தி இருக்கான். அந்த அச்சிந்தியங்கிற ஒரு சக்தியை வைத்திருக்கனாலதான் அவருக்கு பகவான்னே நம்ம சொல்றோம். இப்ப பகவான், இப்ப ஏன் பகவான் ஒருத்தரை சொல்றோம்னா அவருக்கு அச்சிந்தியான ஒரு சக்தி இருக்கான். அச்சிந்தியன்னா அது என்ன சக்தி அப்படின்னா சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி. நம்மளால சிந்திக்கக்கூடிய முடியாது. இப்போ நம்ம எல்லாரும் அவங்க வீட்டுல உட்காந்து இந்த ஒரு உபன்யாசத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா என்ன? நம்ம இந்த ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம இந்த ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம். ஆனா அதே சமயம் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் என்ன பேசிட்டு இருக்காங்க உலகத்துலன்னு கேட்க முடியுமா? இப்ப நான் பேசுறது நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். இல்ல நான் பேசுறது நீங்க கேட்டுட்டு இருக்கிற சமயத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை வந்து, அம்மா உள்ள இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்கலாம்.
இல்ல பக்கத்துல ஏதாவது ஒரு நாய் குலைக்கிற சத்தம் கேட்கலாம். இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது கவனமா இருந்தீங்கன்னா, ஒரு ஆள் பேசுறது தான் கேட்க முடியும். இல்ல ஒரு 2 ஆள், 3 ஆள் பேசுற சப்தங்கள் உங்க காதுல வந்து விழலாம். ஆனா நம்மளால நெனச்சு பார்க்க முடியுமா? ஒரு நபர் நம்ம பேசுறதையும் முழுமையா கேட்டுக்கொண்டு, அதே சமயம் கோடிக்கணக்கான நபர்கள் என்ன அதே சமயத்துல இப்போ மணி வந்து 11:45 இன்னைக்கு தேதி 10ஆம் தேதி. இது வந்து ஏப்ரல் மாசம் 2025. இந்த மாசத்துல என்னென்ன நபர் என்ன நபர்ல எல்லா ஜீவாத்மாக்களும் 11:45க்கு இன்றைய தினம், இன்றைய வருடம் என்ன பேசிட்டு இருந்தாங்கங்கிறது அவருக்கு தெரியும் அப்படின்னா நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியுமா? நமக்கு இது வந்து புரியாத ஒரு சக்தி. பகவானுக்கு அந்த அச்சிந்திய சக்தி இருக்கு. கோடிக்கணக்கான ஆத்மாக்களும் ஒவ்வொரு க்ஷணமும் என்ன பேசுறாங்க, என்ன கேட்கிறாங்க, என்ன சிந்திக்கிறாங்கங்கிறது அவருக்கு ரெக்கார்டா இருக்குமாம். அவருக்கு இதெல்லாம் தெரியாமலே போவாது. நம்ம இதெல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியுமா? ஐயோ! பகவானுக்கு எப்படிங்க இவ்ளோ விஷயங்கள் சேகரிக்க முடியுது? எவ்ளோ டேட்டா வேண்டியிருக்கும். அவ்ளோ பெரிய ஒரு மெமரி பவர் வேற பகவானுக்கு இருக்கான்னா, நமக்கு அதெல்லாம் புரியாது. அதனால தான் பகவானுக்கு அச்சிந்தியான ஒரு சக்தி இருக்கு. அவருக்கு எல்லா விதமான சக்தியும் இருக்கு. அந்த சக்தி மூலமா அவரால என்னனாலும் செய்ய முடியும். அப்படி இருக்கிறப்போ, இந்த ஒரு சிசுவ காப்பாத்துறதுல என்ன கஷ்டம் இருக்குது? அப்படின்னு சொல்லி சுத்த கோசாமி சொல்றார். அவருடைய திவ்யமான சக்தி மூலமா பல கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள்ல படைத்து, அத காத்து, அத அழித்து, இத செய்யக்கூடிய பகவானுக்கு என்ன கஷ்டம் இருக்க போது? அப்படின்னு சொல்லி சுத்த கோசாமி இந்த ஸ்லோகத்துல சொல்றாருங்கிறத பார்க்கிறோம். ஓகே. 17வது ஸ்லோகம். பிரம்ம தேஜோ விநிர்முக்தைர் ஆத்மஜைः சக கிருஷ்ணயா பிரயாணாவிமுகம் கிருஷ்ணம் இதமாக பிரதாசதி. படிக்கலாங்க பிரபு. பிரபு படிக்கலாம் பிரபு. எஸ். வாசிங்க. ஹரே ஹரே கிருஷ்ணா பிரபு. இவ்வாறாக பிரம்மாஸ்திரத்தின் வெப்ப கதிர்களில் இருந்து காப்பாற்றப்பட்டதும் பகவானின் விசுவாசம் உள்ள பக்தராக குந்தியும் அவளது 5 மகன்களும் மற்றும் திரௌபதியும் வீடு திரும்ப தயாராக இருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து பின்வருமாறு கூறினார். பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் குந்தி தேவிக்குள்ள தூய பக்தினால் அவள் இங்கு ஸ்ரீ அல்லது கற்புடையவள் என்று அழைக்கப்படுகிறாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அவள் செய்த பின்வரும் பிரார்த்தனைகளில் அவனது மனம் இப்பொழுது வெளிப்படுத்தப்படும். பகவானின் கற்புடைய பக்தர் ஒருவர் ஆபத்திலிருந்து விடுபடுவதற்கும் கூட தேவர்களிடமோ அல்லது வேறெந்த ஜீவராசிகளிடமோ செல்வதில்லை. பாண்டவர்களின் குடும்பத்தினர்கள் அனைவரும் ஆரம்பத்தில் இருந்தே இந்த இயல்பைத்தான் கொண்டிருக்கின்றனர். கிருஷ்ணரை தவிர வேற எதையுமே அவர்கள் அறிந்திருக்கவில்லை. எனவேதான் பகவானும் கூட எல்லா விஷயங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களுக்கு உதவி செய்ய எப்பொழுதும் தயாராக இருந்தனர். அதுவே பகவானின் தெய்வீக இயற்கையாகும். பக்தரின் சரணாகதிக்கேற்ப அவர் பதிலுபகாரம் செய்கிறார். ஆகவே குறையுடைய ஜீவராசிகளிடமோ அல்லது தேவர்களிடமோ ஒருவர் உதவியை நாடி செல்லக்கூடாது. ஆனால் நமது பக்தர்களை காப்பாற்றும் தகுதியுள்ளவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இருந்துதான் ஒருவர் எல்லா உதவிகளையும் எதிர்பார்க்க வேண்டும். அத்தகைய தூய பக்தர் ஒருவர் ஒருபோதும் பகவானிடம் உதவி கேட்பதில்லை. ஆனால் பகவான் எப்பொழுதும் தாமாகவே அதை செய்ய ஆவல் கொண்டவராக இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப அற்புதமான ஒரு இடத்துக்கு வர்றோம். பாகவதம் முழுக்க அற்புதம் தான். ஒவ்வொரு இடமும் விசேஷமான ஒரு அற்புதமா இருக்கிறத பாக்குறோம். இந்த இடத்துல குறிப்பா குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனைகள் தோன்றுது. பாகவதத்துல குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனைகள்னா அது ரொம்ப பிரபலமானது. நிறைய பேர் குந்தி மகாராணியுடைய ஸ்லோகங்கள் எல்லாம் மனப்பாடமே செய்திருப்பாங்க. நிறைய பக்தர்கள் செஞ்சிருக்காங்க. நானும் ஒரு காலத்துல இதுல மனப்பாடம் செஞ்சேன். மேபி நான் படிக்கும்போது இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதான்னு பார்க்கலாம். குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனைகள் அவ்வளோ அற்புதமான ஒரு பிரார்த்தனைகள்.
அப்படிப்பட்ட குந்தி மகாராணி என்ன பிரார்த்தனை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்துக்குள்ள நம்ம ஏற்கனவே நுழைஞ்சிட்டோம். எந்த சூழ்நிலையில இந்த பிரார்த்தனைகள் சொல்லப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம தாண்டி வந்துட்டு இருக்கோம். எப்படி இந்த அ குருக்ஷேத்திர போர்ல கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு பாதுகாப்பு குடுத்துட்டார். யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் அட்டாக் வந்துட்டே இருக்கு. பாண்டவரோட பசங்கள் எல்லாம் அ ரொம்ப முறைகேடா அ கொலை செய்திருக்கான் அஸ்வத்தாமன். இருந்தாலும் பகவான் வந்து பாண்டவர்களுக்கு இன்னும் பாதுகாப்பு குடுத்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ அவன அப்படி ஒரு வகையில சரி போன்னு சொல்லி உயிர் பிச்சை போட்டிருந்தா கூட, இருந்தாலும் மறுபடியும் பிரம்மாஸ்திரம் மூலமா குரு வம்சத்துல இருக்கக்கூடிய கடைசி நபரையும் கொல்லலாங்கிற ஒரு முயற்சி செய்றான். அதுக்கும் பகவான் வந்து எப்படி உத்தராக்கு பாதுகாப்பு குடுத்தார். உத்தரா பாதுகாப்பு கேட்டு வராங்க. அத குடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி பிரம்மாஸ்திரத்துல இருந்து பாதுகாப்பு குடுத்ததுக்கு அப்புறம் குந்தி மகாராணி கிருஷ்ணருடைய சதி பக்தை. சதி அப்படிங்கிறது பிரபுபாத் இந்த 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 பொருளுரையை ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கார். கற்பு அப்படிங்கிறது எதை மையமா வைத்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வர்றார். அ குந்தி மகாராணி கிருஷ்ணர் வந்து நான் எல்லாருக்கும் பாதுகாப்பு குடுத்துட்டேன். இப்போ நான் என்னோட வீட்டுக்கான நான் துவாரகைக்கு கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே குந்தி மகாராணி வந்து கிருஷ்ணர் அணுகுறாங்க. அணுகி இந்த பிரார்த்தனையை செலுத்துறாங்களாம். இப்போ இந்த பொருளுரையில பிரபுபாதர் வந்து குந்தி மகாராணி வந்து இங்க சதி கற்புடையவள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றார். ஆனா கற்புடையவள் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா, கண்டிப்பா குந்தி மகாராணி இந்த உலகத்துல கற்புன்னு சொல்லக்கூடிய ஒரு கணவருக்கு வந்து நேர்மையா இருக்கிறது, தொண்டு செய்யறது, அத மையமா வைத்திருக்கக்கூடிய இருந்தா கூட அவங்க அதுலயும் நம்ம வந்து குந்தி மகாராணி எந்த விதமான ஒரு அ தவறும் செய்தவர்கள் கிடையாது. அதே போல ஏன்னா பாண்டுவே ஒரு வகையில ஒரு உயர்ந்த ஒரு நபர் தான். அவர் ஒண்ணும் குந்தி மகாராணி கிருஷ்ணருக்கு பண்ண அந்த பக்திக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்ல. பட் இருந்தாலும் இந்த இடத்துல குந்தி மகாராணி அவங்க வந்து கற்புடையவள்ன்னு சொன்னதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணருக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம கலப்படம் இல்லாத தூய பக்தியை செய்ததற்காக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இததான் நம்ம கவனிக்கணும். இப்போ எஸ்பெஷலி நம்ம வகுப்புல நெறைய பெண்கள் இருக்காங்க. பெண்கள்னாலே அவங்களுக்கு கற்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அலங்காரம். அது ஆணோ, ஒரு பெண்ணோ, ஒரு ஆத்மாக்கு உண்மையான கற்பு என்ன அப்படின்னா, கிருஷ்ணருக்கு கலப்பிடமில்லாத ஒரு பக்தி பண்றதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ம். இப்போ இந்த உலகத்துல நெறைய கற்புடைய பெண்கள்லாம் இருக்காங்க. இப்ப சாஸ்திரம் முழுக்க நெறைய கற்புள்ள பெண்கள் பத்திலாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு 2 பெண்மணிகள் வந்து கற்பில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லியும் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு காந்தாரி, இன்னொன்று மண்டோதரின்னு சொல்லுவாங்க. அதே போல ஆ இன்னொரு பெண்மணி கூட ஆக்சுவலி நெறைய பெண்மணி இப்ப நல தமயந்தி கதை கூட சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நல தமயந்தி கதை வந்து பாகவதத்துல வர்றது கிடையாது. ஆனா மகாபாரதத்துல அந்த சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இன்னொரு ஒரு பெண்மணி பத்தியான ஒரு சரித்திரமும் நம்ம வந்து பார்க்கலாம். நெறைய இடத்துல இருந்து கற்பு உள்ளிய பெண்கள் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதுல எஸ்பெஷலி விசேஷமா காந்தாரிய சொல்லுவாங்க. காந்தாரி கற்பில் சிறந்தவள்னு சொன்னா கூட, எந்த வகையிலுமே எந்த ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியருமே காந்தாரியெல்லாம் புகழ்ந்து பார்த்தது கிடையாது. அ ஏன் அப்டின்னா, அவங்க வந்து கற்பில் சிறந்தவங்களா இருக்கலாம். ஆனா கிருஷ்ணருக்கு பக்தி செய்தவர்கள் கிடையாது அவங்க. மண்டோதரி கூட கற்பில் சிறந்தவள் தான். ஆனா யாருக்கு? ராவணனுக்கு. ஒரு வகையில மண்டோதரி கூட ராவணன்ட்ட இருந்து, "ராவணா நீ செய்யக்கூடிய செயல் எல்லாமே தப்பு. சீதை வந்து தாய் சீதை, சீதாதேவி, சீதா பிராட்டியார் வந்து ராமச்சந்திர பகவானுடைய அ மனைவி. தயவு செஞ்சு அவங்கட்ட போய் ஒப்படைச்சுருங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க. பட் இருந்தாலும் அந்த ராவணன் முறைகேடான செயல தான் செய்ய விரும்புனான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட முறைகேடான செயல செய்யக்கூடிய ராவணன் வந்து அவங்க கைவிட்டு ராமாக்கு பக்தி பண்ணியிருந்தாங்கன்னா, எந்த விதமான ஒரு தீங்கும் இருந்திருக்காது. பட் இருந்தாலும் அவங்க கடைசி வரைக்கும் ராவணன் கூட தான் இருந்தாங்கன்னு பார்க்கிறோம். விபீஷணர் அவர் வந்து ராவணன் தம்பியா இருந்தா கூட ராவணாவ உதாசீனப்படுத்திட்டு வந்துட்டார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ விபீஷணர் அவர் உண்மையான ஒரு கற்புங்கிறது பெண்ணுக்கு சொன்னா கூட,
ஒரு வகையில அது நம்ம எல்லா நபர்களுக்குமே அது இருக்கக்கூடியதுதான். அதுல எஸ்பெஷலி பெண்கள் கற்பு அப்படின்னா, நம்ம கிருஷ்ணருக்கு பக்தி பண்றோம் அப்படின்னா தான், உண்மையிலேயே நம்ம கற்புடர்கள்னு அர்த்தம். இல்லாட்டினா நம்ம இந்த பிறவில ஒருத்தவங்களுக்கு கற்புடைய ஒரு மனைவியா இருக்கலாம். போன பிறவில வேற ஒருத்தவங்களுக்கு கற்புடைய ஒரு மனைவியா இருந்திருப்போம். இந்த மாரி எத்தன பிறவில ஒரு ஆத்மா, எத்தன மனைவிகளை இப்ப நான் ஒரு பிறவில ஒரு பெண்ணா இருந்திருந்தேன் அப்படின்னா, அப்ப நான் அந்த பிறவில கற்புள்ள ஒரு பெண்ணா இருந்திருந்தேன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஒரு கணவருக்கு நான் கற்போட ஒரு ஒரு மனைவியா இருந்திருப்பேன். இந்த மாரி பல பிறவில நான் ஒரு பெண்ணா இருந்திருந்தேன்னா, பல ஆண்களுக்கு கற்புடைய ஒரு பெண்மணியா இருந்திருக்கேன்னு வச்சுக்கலாம். அப்போ நான் கற்புன்னு சொல்லும்போது, அந்த பிறவில வேணா நான் ஒரு ஆண்மகனுக்கு கற்புடைய ஒரு பெண்ணா இருந்திருக்கலாம். இந்த மாரி எத்தன பிறவி, எத்தன ஆண்மகன். அப்போ இத்தன ஆண்மகன்னு வரும்போதே, அதுல என்ன கற்புன்னு ஆயிப்போச்சா இல்லையா? ஏன்னா, கற்புனாலே நம்ம ஒருத்தவருக்கு நேர்மையா பக்தியில ஈடுபடுறத தான் நம்ம கற்புன்னு சொல்ல முடியும். ஆனா இந்த பிறவில உள்ள ஒரு கணவருக்கு மட்டும் நம்ம பக்தி பண்றோம். நேர்மையா இருக்கோம். அவருக்கு அடிபணிந்து செயல் செய்றோம். அவருக்கு தொண்டு செய்றோம் அப்டின்னா, அது இந்த பிறவில ஒரு கற்புன்னு மட்டும் அது என்ன பெருசா இருக்கும்போது, ஏன்னா ஒவ்வொரு பிறவில சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா, அப்போ நம்மளுடைய பல கோடி பிறவிகள்னு பார்க்கும்போது, நம்ம யாருக்கும் கற்போடலாம் இருக்கவே முடியாது. அதுக்காக கற்போட நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. சாஸ்திரங்கள் ஒரு பெண்மணிக்கு என்ன செயல் செய்யணுமோ, கணவர்னா கணவருக்கு அ தொண்டு செய்யக்கூடியது. நம்ம அ இந்த பிறவில இந்த அ தர்மத்த நம்ம எடுத்திருக்கோம்னா, அத நம்ம எந்த வகையிலும் கிருஷ்ண பக்தி இடையூறுக்கு வராம, அதே சமயம் நம்ம செய்யக்கூடிய செயல்ல வேதத்துக்கு புறம்பாடான ஒரு செயலும் இல்லாம நம்ம பார்த்துக்கிறது அவசியம் தான். பட் ரொம்ப முக்கியமா, கிருஷ்ணருக்கு தூய பக்தி பண்ணணும். அத நம்ம எப்பவுமே கைவிட்டுறக் கூடாது. அந்த வகையில குந்தி மகாராணி உயர்ந்த நபரா இருக்காங்க. அவங்க இந்த இடத்துல கற்புக்கரசின்னு சொல்றதுக்கான காரணம், கிருஷ்ணர்கிட்ட அவங்க மேல வைத்திருந்த எந்த விதமான கலப்படமும் இல்லாத அந்த சுத்த பக்தியாம். கிருஷ்ணருக்கு சுத்த பக்தி பண்றாங்க. அந்த சுத்த பக்தி என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்க வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. பிரபுபாதர் "A chaste devotee of the Lord does not look to others, namely any other living being or demigod, even for deliverance from danger" அப்படிங்கிறார். "A chaste devotee" ஆக்சுவலி இந்த மாதிரியான ஒரு சப்தம் ஆங்கிலத்துல யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. "A chaste devotee" அப்படின்னா கற்புள்ள ஒரு பக்தர். ஆக்சுவலி கற்புனாலே அது ஒரு பெண்ணுக்கு ஆயிப்போச்சு. ஆனா பிரபுபாதர் கற்புள்ள ஒரு பக்தர் பகவானைத் தவிர வேற யாரிடமும் தஞ்சம் எடுக்க மாட்டார். தன்னுடைய ஆபத்திலிருந்து பாதுகாப்பதற்காக கூட ஒரு தேவதை கிட்ட இருந்தோ, மற்ற ஜீவராசிகளிலிருந்தும் இருந்தோ எதையும் எதிர்பார்க்காமல் ஒரு கற்புள்ள ஒரு பக்தர் பகவானையே சார்ந்திருப்பார் அப்படிங்கிறத சொல்றார். இத நம்ம கவனிக்கணும். நமக்கு எந்த ஒரு நேரம் வந்தாலுமே சரி, எந்த ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை வந்தாலுமே சரி, நம்ம எந்த சூழ்நிலையும் கிருஷ்ணர் தவிர வேற யார்கிட்டயும் தவிர போயிடக்கூடாது. ஐயோ! எனக்கு கொஞ்சம் காசு பிரச்சனை வேண்டியிருக்கு. நான் பேசாம கணபதிய நான் கும்பிட்டுட்டு வர்றேன். ஐயோ! எனக்கு ஒரு நல்ல ஒரு மனைவி வேண்டியிருக்கு, கணவர் வேண்டியிருக்கு. நான் சிவன், பார்வதிய நான் கும்பிட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி போறது. இதெல்லாம் பக்தர்கள் செய்யவே மாட்டாங்க. பக்தர்கள்லாம் அந்த மாரி ஒரு சிந்தனையே வராது. எப்படி ஒரு கற்புள்ள ஒரு மனைவிக்கு கணவர தவிர வேற எந்த ஆண்மகனும் சிந்தனைக்குள்ளே வரமாட்டானோ, அதே போல கிருஷ்ணருக்கு பக்தி பண்றவங்க எந்த சூழ்நிலையும் கிருஷ்ணர் தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டாங்க. வேற யாரையும் அவங்க நினைக்க மாட்டாங்க. கிருஷ்ணா தான். எதுக்குனாலும் கிருஷ்ணா தான். இன்ஃபாக்ட் இந்த இடத்துல பிரபுபாத் சொல்றார், ஒரு கற்புள்ள ஒரு பக்தர் பகவானுக்கு ஏதாவது எனக்கு செய்யுங்கன்னு ஒரு ஆதரவு கூட கேட்க மாட்டாராம். எனக்கு பாதுகாப்பு குடுங்கன்னு கூட கேட்க மாட்டாராம். ஆனா பகவானே விருப்பத்தோட தன்னுடைய பக்தருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நானே காப்பாத்தணும்னு சொல்லி வர்றார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுதான் பகவானுக்கும் பக்தருக்கும் உள்ள ஒரு ஒரு உறவு. பக்தர்கள் எதுவும் எதிர்பார்க்கிறது கிடையாது. ஆனா பகவானே பாதுகாப்பு குடுக்க வர்றார். பக்தர்கள் என்ன சூழ்நிலை ஆனாலுமே சரி, பகவானே சார்ந்து இருக்கிறனால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அவர் தவிர வேற யார்ட்ட போவாங்க? வேற யாருமே இல்லையே போறதுக்கு. அதனால கிருஷ்ணா நீ தான் என்ன பார்த்துக்கணும். அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுவும் இல்லாம அவங்க தனக்காக போகணும்னு சொல்லி நினைக்க மாட்டாங்களாம். எப்படி உத்தரா எனக்கு பாதுகாப்புன்னுலாம் வரல. ஆனா இந்த சிசு இருக்கே,
இது குரு வம்சத்திற்குரிய ஒரே ஒரு சிசு கிருஷ்ணனுடைய பக்தர், இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்க வர்றாங்க. இப்போ பக்தர்கள் எப்பவுமே தனக்குன்னு கிருஷ்ணர்ட்ட வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலுமே அதுல என்ன இருக்கு? கிருஷ்ணா நான் உனக்கு பக்தி பண்ணும், என் பக்திக்கு தடை வருது. அதுக்கு நான் யார்கிட்ட போவேன்? உன்கிட்ட வரேன்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்டயே வந்தா கூட, கிருஷ்ணா உனக்கு பக்தி பண்றதுல எனக்கு தடங்கல் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் வருவாங்களே தவிர, ஐயோ என்னோட என்னோட உடல பாதுகாப்பு குடு, எனக்கு ஒரு செல்வத்துல வந்து அபாயம் வருது, எனக்கு பாதுகாப்பு குடு அப்படின்னு சொல்லிலாம் வரமாட்டாங்க. எந்த சூழ்நிலை நான் வந்து ஒரு ஏழையா இருந்துட்டு போறேன், எனக்கு உடல் ஆரோக்கியமற்று போகட்டும், எனக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தா கூட, கிருஷ்ணா நான் எப்பவுமே உன்ன நினைச்சிட்டே இருக்கணும், உனக்கு பக்தி பண்ணணும். இந்த ஒரு நிலைய மட்டும் எனக்கு குடு அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர, வேற எந்த பாதுகாப்பும் கேட்க மாட்டாங்க. ஆனா கிருஷ்ணர் பக்தர்களுக்கு என்ன ஆனாலும் சரி, அவங்களுக்கு பாதுகாப்பு செய்றதெல்லாம் அவங்க வந்து செய்வாங்க போல. அதுதான் நம்ம வந்து இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம். ஹரே கிருஷ்ணா. சோ இதோட நம்ம இந்த வகுப்ப முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்புல நம்ம குந்தி மகாராணிய பிரார்த்தனைகள ஆரம்பிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். மகாபாகவத் பதித பாவன் ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. நான் தண்டவத் பிரணாம் பிரபுஜி. எனக்கு ஒரு கொஸ்டின் பிரபுஜி. என்னன்னா, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ நம்ம 11:45க்கு இந்த ஜீவன் ராசிகள் என்ன பேசுறதோ என்ன நடக்கிறதோ எல்லாம் பகவான் அறிவார் அப்படின்னு. இப்போ ஒரு பக்தர் இருக்கார், ஆனா அவர் கிருஷ்ண பக்தர் இல்ல, ஒரு தேவதையோட பக்தர். ஆனா அவர் பயங்கர இதே மாதிரி யார யாரையும் வழிபடாமல் அந்த ஒரு தேவதையே வழிபடுறார். அந்த அப்போ வந்து பகவான் சொல்ற மாதிரி கீதையில சொல்றாரு இல்லையா, என் மூலமாதான் தேவர்கள் வந்து மற்ற ஜீவராசிக்கு எல்லாம் கொடுக்குறாங்கன்னு. அப்போ ஆஹ் ஆனா இப்போ அந்த 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 பக்தர் வந்து அந்த தேவதை கிட்ட வேண்டும் பொழுது, அது மாதிரி பல பக்தர் இருக்கலாம். இப்ப சிவபெருமானுக்கே ஒரு பல பக்தர்கள் இருக்கலாம். பல பக்தர்கள் வந்து சிவபெருமான் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சு வேண்டும் பொழுது, அவருக்கும் இந்த சக்தி இருக்குமா பிரபுஜி? சிவபெருமான் இல்ல மற்ற தேவர்களுக்கும் கேக்குறேன். இப்ப யார் யாரெல்லாம் அவர்களை வேண்டுறாங்களோ அவங்க எல்லாருடைய அந்த பிரார்த்தனையும் அவர் காதுல விழுமா, இல்ல இது கூட கிருஷ்ணர் சொல்லிதான் அவங்களுக்கு தெரியுமா பிரபுஜி? எஸ், கிருஷ்ணர் எல்லாருடைய ஹிருதயத்துல இருக்கார். கண்டிப்பா கணபதி அவர் வந்து எல்லா ஹிருதயத்துல இருக்காருன்னு சொல்ல முடியாது. பட் பகவான் என்னோட ஹிருதயத்துல இருக்கிறனால தேவதைகளை வழிபட செய்யக்கூடிய அந்த பக்தருக்கும் தேவர்களுடைய ஹிருதயத்திலையும் பகவான் பரமாத்மா இருக்கிறனால இவங்க என்ன பேசுறாங்கிற தகவல்ல பகவான் அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுமே தவிர அவங்களே எல்லா இடத்துலயும் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. பகவான் விஷ்ணு தான் எல்லா இடத்துலயும் பரமாத்மாவா இருக்கார். பகவானுக்கு வந்து விஷ்ணு அப்படின்னு பேரு. ஏன் அவருக்கு விஷ்ணுன்னு பேரு அப்படின்னா, சர்வ வியாபி, எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கனாலதான் அவருக்கு வந்து விஷ்ணுனே பேரு. நம்ம அதை வந்து மத்த தேவதைகளுக்கு நம்ம அதை சொல்ல முடியாது. பட் பகவான் அவங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்ணுவார். இப்போ தேவர்களுக்கு நிறைய சக்தி இருக்கு. ஆனா அதெல்லாம் பகவான் கொடுத்த சக்தி மூலமா தான் அவங்க இதெல்லாம் செய்யறாங்களே தவிர அவங்களுக்கு சுதந்திரமா சக்தி இருக்குன்னு கிடையாது. கிருஷ்ணருக்கு வந்து சுபாவமான சக்தி. ஆனா தேவர்களுக்கு வந்து சார்ந்த சக்தி. கிருஷ்ணர் அவங்களுக்கு சக்தி சஞ்சாரித்த, அவங்களுக்கு சக்தி அளிக்கப்பட்டு அவங்களுக்கு சக்தியுடையவர்களா இருப்பாங்க. ஆனா கிருஷ்ணர் தான் சக்திமான், எல்லா சக்தியும் கொண்டவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சோ தேவர்கள்ட்ட யாராவது ஏதாவது பிரார்த்தனை செஞ்சா கூட அது பகவான் மூலமா தான் அந்த கம்யூனிகேஷனே ஆகுது. இல்லாட்டினா அது அவங்களுக்கும் தெரிய வராது. ஓகே பிரபுஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. பிரணாம். ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி, இந்த விருத்தாசுரன் பத்தி இன்னொரு மோகினி அனுப்பி பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். விருத்தாசுரன் இல்ல, விருக்காசுரா. விருக்காசுரா அவங்களுக்கு வந்து இன்னொரு மோகினி மாதிரி ஒரு லேடி அமிச்சு அந்த மாதிரி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது கரெக்டா? இது கரெக்டா பிரபு? நான் அதை எங்கேயும் கேள்விப்படல மாதாஜி. இது வந்து பாகவதத்துல 10வது ஸ்கந்தத்துல இந்த அவதாரம் இருக்கு. கிருஷ்ணர் வந்து எப்படி விருக்காசுரனை வந்து அழிக்கிறார் அப்படிங்கிற அந்த செயல் எல்லாமே 10வது ஸ்கந்தத்துல இருக்கு. அதுல அந்த மாதிரியான நீங்க சொன்ன மாதிரியான ஒரு செயல்கள் நான் கேள்விப்படல. ஆமாம் பிரபுஜி, மாதாஜி சொல்ற மாதிரி இந்த மோகினி போவாங்க. அப்போ வந்து சிவபெருமானும் மோகினியும் பார்த்து அப்ப ஐயப்பன் பிறப்பார் அப்படின்லாம் கூட சொல்றாங்க. இல்ல, அது வேற. அது வந்து மோகினி அவதாரம்ங்கிறது வேற.
இது மோகினி அவதாரம் விருக்காசுர கதையில வராது. விருக்காசுரன் மோகினி அவதாரம் அப்படிங்கிறது அது அது முழுக்க முழுக்க பகவான் வந்து அசுரர்களை மயக்கம் செய்யறதுக்காக ஒரு பெண் அவதாரம் எடுக்கிறது. அது 8வது ஸ்கந்தத்துல வரும். பட் விருக்காசுரனுடைய அந்த கதை அப்படிங்கிறது 10வது ஸ்கந்தத்துல வரக்கூடியது. அதுல பகவான் மோகினியா வருவார் அப்படின்னு சொல்லி நான் எங்கேயுமே கேள்விப்படல. ஆஹ் அது வேற ஏதாவது இடத்துல அந்த மாதிரியான ஒரு மோகினியா இது வந்திருக்கா? வரமாட்டாரு பிரபு, மோகினியா வரமாட்டாரு. இப்ப எப்படி வந்து பகவான் நேர வந்து அந்த தலையில கை வைக்க அதே மாதிரி ஒரு 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 பெண்மணியை அமிச்சு அதை அவளை அழகா அமிச்சு அந்த மயங்கி அவர் பண்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதான் கேட்டேன். ஓகே, ஆக்சுவலி இது 10வது ஸ்கந்தத்துல 88வது அத்தியாயத்துல வருது. சிவபெருமான் வந்து தன்னை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து ஸ்வேத தீபத்துக்கு வர்றாராம். அப்போ பகவான் விஷ்ணு வந்து அங்க இருக்கார். சிவாவுடைய இந்த மோசமான ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டு பகவான் வந்து ஒரு சின்ன பையனா ஒரு 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 குருகுல பையனா எப்படி இருப்பானோ அது போல ஒரு யங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இளமையான ஒரு மாணவனா அவன் விருக்காசுரன் முன்னாடி தோன்றுகிறார். ரொம்ப இனிமையான குரல்ல பேசுகிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அந்த பாகவதம் பொறுத்த வரைக்கும் 10வது ஸ்கந்தத்துல இளமையான மாணவனா வந்து நிக்கிறாராம் விருக்காசுரன் முன்னாடி. அதுக்கு மேல வேற ஏதாவது ஒரு இதுல அந்த மாதிரி கதை வந்திருக்கான்னு தெரியல மாதாஜி. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. எஸ், 10வது ஸ்கந்தம் 88வது அத்தியாயம், நீங்க அதை செக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே பிரபு. ஓகே மாதிரி, ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. எஸ், நம்ம இதோட வகுப்பை முடிச்சுக்கலாம். வேற கேள்விகள் இருக்கா? இல்ல பிரபு, கேள்வி இல்ல. கற்பை பத்தி இன்னைக்கு நீங்க ரொம்ப அருமையா விளக்கம் சொன்னீங்க பிரபு. எனக்கு நிஜமாவே கற்புனா வேறு விதமா நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு அதனுடைய இதுவே புரிஞ்சுது பிரபு. ரொம்ப நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதர்ட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிட்டதுதான். பிரபுபாதர் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்காரு அவருடைய புத்தகங்கள்ல. அதனாலதான் பிரபா புத்தகங்கள் படிங்க படிங்க படிங்கன்னு சொல்றோம். அற்புதமான ஒரு பொருளுரையும் பிரபுபாதர் இன்னைக்கு கொடுத்திருக்கார். உண்மையில பக்தர்கள் எப்படி ஒரு கற்பா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இல்லாட்டினா இந்த உலகத்துல கற்புக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணல அப்படின்னா கற்புக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. காந்தாரி கற்போட இருந்து என்ன பிரயோஜனம்? ஃபைனலி பாண்டவர்களை கொல்லணும்னு முயற்சி பண்ணாங்களா இல்லையா? பாண்டவர்களை கொல்லணும்னு முயற்சி பண்ணாங்க. நம்ம சாரி நம்ம கிடையாது, நமக்கு எதிர்புறத்துல இருக்கக்கூடிய காந்தாரி காந்தாரி கற்புடையவங்களா இருக்காங்க. ஆனா பாண்டவர்களை கொலை பண்ணணும்னு பார்த்தாங்க. சோ என்ன பிரயோஜனம்? பக்தர்களுக்கு தீங்கு விளைவிக்கணும்னு இருக்கக்கூடிய கற்பு ஒரு பிரயோஜனம் கிடையாது. எஸ், ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்போ பார்க்கடலை கடைஞ்ச போது அசுரர்களும் அந்த அமிர்தத்தை திருடிக்கிட்டாங்க. அப்போதானே பிரபு மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமிர்தத்தை மீட்டு கொண்டு வந்து தேவர்களுக்கு கொடுப்பாரு. எஸ், 8வது ஸ்கந்தத்துல வருது பாகவதத்துல. ஓகே பிரபு, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. இந்த ஹரே கற்புடைய கிருஷ்ணா. ஹரே அப்படின்னு கிருஷ்ணா. சொல்றது ஹரே கிருஷ்ணா. மறந்தும் புறந்தொழாம் அன்பு அப்படிங்கிறது தானே இது. என்ன ப்ரோ? மறந்தும் புறந்தொழாம் அன்பு அப்படின்னு சொல்றாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மறந்தும் கூட பிறர் மனைகளை நோக்காம இருப்பாங்க பெண்கள். அது மாதிரிதான் கடவுள் கிருஷ்ணர் நாராயண வணங்குறவங்க மறந்தும் கூட அடுத்த தேவர்களை வணங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழ்ல மறந்தும் பிறந்தொழா மாண்பு அப்படின்னு சொல்லி. ஓகே, எஸ், பாரதத்துல நாராயணா பராசர்வேன குதஷ்சன பிப்யதி. வைஷ்ணவர்கள் நாராயணரை தவிர வேற எதுவும் அவங்களுக்கு தெரியாதான். கிருஷ்ணரை தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியாதான் அவங்களுக்கு. எஸ், ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा। ग्रंथराज श्रीमद् भागवतम की जय। पतित पावन महाभागवत श्रील प्रभुपाद की जय। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे। Thank you பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. Thank you பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் வந்திருக்கக்கூடிய மாதாஜி அவங்க குடும்பத்துக்காகவும் பிரபுஜி அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டி பகவான் கிருஷ்ணரின் அனுகிரகம் இன்னைக்கு கிளாஸ் வந்திருந்தாங்க எல்லாருக்குமே பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கோரிக்கையும் நம்ம பகவான தாமரை பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிக்கலாம். கூடவே நாம இருக்கிற பக்தி நிலையிலிருந்து அடுத்த ஒரு முன்னேற்றமான பாதைக்கு
நாம போகணும். அதுக்கு பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும். அதுக்கு நாம மத்தவங்களுடைய பக்தி நிலையில எந்தவித தடங்களும் இருக்கக்கூடாது. முக்கியமா வைஷ்ணவ அவதாரம் செய்யாமலும் இருக்கணும். எப்போதும் நம்ம பிரபு சொல்ற மாதிரி நமக்கு பிரபு உபன்யாசம் கொடுக்கிற பாகவதம் படிக்கும்போது சரி, நம்ம பாகவதம் படிக்கும்போது சரி, அவங்க உபன்யாசம் கொடுக்கும்போது நம்ம உள்வாங்கக்கூடிய சக்தியையும் அந்த ஞானத்தையும் அறிவையும் ஞாபகத்தையும் நம்ம எல்லாருக்கும் பகவான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் பிரார்த்தனையும் நம்ம பகவானுடைய தாமர பாதத்துல திரும்பவும் சமர்ப்பணம் பண்றோம். நம்ம பிரபு எப்பவும் சொல்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் சொல்றாங்க, எல்லாரும் பாகவதம் வாங்குங்க, மத்தவங்களுக்கு வாங்க வைங்க, பாகவத விநியோகம் பண்ணணும் அப்படின்னு பிரபு சொல்ற இந்த விஷயத்தையும் நம்ம ஒரு கோரிக்கை எடுத்து நாமும் பாகவதம் வாங்கி மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சி நம்ம எடுக்கலாம். நம்மளுடைய எல்லா கோரிக்கையும் பிரார்த்தனையும் பகவானுடைய தாமர பாதத்துல சமர்ப்பணம் செய்து சமர்ப்பணம் செய்யிட்டோம் அப்படிங்கிற உறுதியும் நம்பிக்கையும் அதே பாவத்தையும் நம்ம மனசுல பகவானுடைய தாமர பாதத்தை நிலை நிறுத்தி ஒரு 3 times ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி வாஞ்சா கல்பதர் சொல்லிட்டு அவங்களுடைய பிரார்த்தனையோட ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லலாம். மாதாஜி. வாஞ்சா கல்பகரூபஸ்ய கிருபா சிந்து सर्वपासमनुभ्यो एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः वैष्णवेभ्यो नमो नमः कृष्णा कृष्णा हरे राम हरे राम 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 हरे हरे कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम 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 हरे हरे राम हरे कृष्ण हरे कृष्ण राम हरे राम कृष्ण राम कृष्ण कृष्ण हरे 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 राम हरे कृष्णा राम राम हरे कृष्ण कृष्णा कृष्णा हरे 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 राम 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 हरे 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 राम हरे 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 कृष्णा all Mataji, thank Thank you you. all Mataji. Hare Krishna all Mataji. थैंक यू माता जी, थैंक यू माता जी, हरे Thank कृष्णा। you all Mataji. Hare Krishna Mataji. Hare हरे Krishna. कृष्णा। பண்ணிக்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.